அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரேட்டு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம இது தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நான் இன்றைக்கி 2-3 டைப்பில் செய்கிறதுல ஒரு டைப் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு பொரிய விட்டுருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இந்த அளவுக்கு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையுமே சேர்த்திட்டு அந்த பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வர்ற வரைக்குமே வந்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு வந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. ஷேப் வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நீளமாக வந்து சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் அந்த பேனில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலே வந்துட்டு நல்லா ஒரு தடவை வந்து பரட்டி விட்டுருங்க. இதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது அந்த ஆவியில் வந்துட்டு அந்த மூடியில் விழுகக்கூடிய தண்ணியும் அந்த எண்ணெயும் சேர்ந்து உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெந்து வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி திறந்து வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சட்டகம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக சின்ன கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிழங்கு உடஞ்சிரும். இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பாதி உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடும். நீங்கள் வந்து பாதி வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே முக்கியமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன். கூடவே வந்துட்டு பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா தூள் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்லாவே வந்து பெரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா பிடிச்சு வராது. இப்போ ஃபைனலாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டு திரும்பவுமே வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் திறந்து நல்லாவே வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சிங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட பிடிக்கும். பட் குட்டீஸ்க்கு மட்டும்தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. கேஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பூண்டு, சீரகம், சோம்பு எல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரியவங்க கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக வந்து கேஸ் பிடிப்பு உங்களுக்கு வராது. இப்போ அதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்துட்டு லைட்டாக மல்லி இலையுமே தூவிடுங்க. அவ்வளவுதாங்க, நல்லா கமகமன்னு வாசனையோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம் மற்றும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் பக்காவாக மேட்ச் ஆகுங்க. இந்த மாதிரி மெத்தடில் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலாக அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.